ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். குறைவான எண்ணெயில் அட்டகாசமான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டும். இந்த அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம இப்போ கிட்ட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எப்படி உடச்சி பார்த்தாலுமே இது நல்ல சாஃப்டாக நடுவில் நல்லா மிருதுவாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 3 தோல் உரிச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இந்த மாதிரி அளவுகளில் குட்டி குட்டியாக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது இதில் குட்டி குட்டியாக உள்ள ரிங்காக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி அடுத்தது இது நம்ம சேர்த்துக்கலாம் இதுலேயே. இப்போது பெரிய பெரிய ரிங்காக இருக்கிறது மட்டும் தனியாக நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. இப்படி நம்ம எடுத்தாலே போதும், நமக்கு அழகாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா ஆனியன் ரிங்குகளையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களாலும் தெரியும், இந்த மாதிரி அளவில் செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ நடுவில் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அடுத்தது இப்போ ஒரு பவுலில் கடலை மாவு 1 கப்பு சேர்த்துருக்கேங்க. இதில் இந்த குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், அடுத்தது கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. எடுத்து இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா பொடி பொடியாக செஞ்சுட்டு இதில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கெட்டியான பதம் வர்ற வரைக்கும் நம்ம கலந்துக்கணும். அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கலந்துருச்சு. இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி பதம் வரணும். அடுத்தது இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இது. அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம இவ்வளோ தான் ஆயில் சேர்க்குறதே, நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போது இதில் நம்ம ஆனியன் ரிங்குகள் எல்லாத்தையும் லைனாக அப்படி அடுக்கி வச்சிடலாங்க. அடுக்கி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை இந்த ஆனியன் ரிங்குக்கு நடுவில் இந்த கேப்பில் நம்ம ஊற்றி விட்டுறணும். சின்ன சின்ன பீஸாக இப்படி ஊற்றி விடும்போது குழந்தைங்க சாப்பிடும்போது ஆசையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ஃபில் பண்ணி விட்டுறலாம். அதில் இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக இப்படி எண்ணெயை தெளித்து விட்டுக்கலாம், போதும். அடுத்தது இதை மூடி வச்சு மூடிடலாம். ஏன்னா நடுவில் மொத்தமாக இருக்கிறதுனால மூடி வச்சு மூடினா தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம இப்படி திருப்பி விட்டுற வேண்டியதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி அளவுகளில் நமக்கு அழகாக வந்துடும். நம்ம இதை விட வெளியிலையும் போகாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கீழே வழிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கலாம். அப்பப்போ லைட்டாக அப்படி திருப்பி திருப்பி விட்டுட்டோம்னா நல்லா கோல்டன் கலரில் வர்ற மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம பக்கத்தில் இருந்து டக் டக்குன்னு இப்படி திருப்பி விட்டுடலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு, டேஸ்ட்டும் அதே சமயத்தில் நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அட்டகாசமான நம்மளுடைய ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ரெடியானது எல்லாத்தையும் இந்த தட்டில் இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அட்டகாசமான நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.